ஆமனு தகுல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். நாம் அதிகம் இந்த ஆயத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஈமான் கொண்ட நன்மக்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் கூறிவிட்டு வகூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களுடன் நீங்கள் இருங்கள் என்பதாக இந்த ஆயத்தில் கூறுகின்றான். இந்த உண்மைக்கும் நம்முடைய ஈமானுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் ஈமானை பற்றி பேசுகின்றானோ அங்கெல்லாம் உண்மையை பற்றியும் உண்மையாளர்களை பற்றியும் பேசுவான். எனவே உண்மை பொய் என்பது நம்முடைய இஸ்லாமிய ஷரியத்திலே மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட வேண்டியது. எனவே அன்பிற்கும் பேரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக கூறுகின்றார்கள், இன்ன ஸித்க யஹ்தி இலல் பிர். ஏன் உண்மையை பேச வேண்டும்? நிச்சயமாக உண்மையானது உங்களை நன்மையின் பக்கம் இழுத்து செல்லும். இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நன்மையான விஷயங்கள் உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லும். அதே போல வ இன்னர் ரஜுல லயஸ்துகு ஹத்தா யகூன சித்தீகன், எதுவரை ஒரு மனிதன் உண்மையை பேசுகின்றானோ அதுவரை அவன் அல்லாஹுடைய இடத்தில் அவன் உண்மையாளன் என்கிற ஒரு பட்டத்தை பெற்றிருப்பான். அதே போல வ இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், நிச்சயமாக நீங்கள் பேசக்கூடிய பொய்யானது உங்களை பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லும். வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலா ஜஹன்னம், நிச்சயமாக பாவமானது உங்களை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லும். வ இன்னர் ரஜுல லயக்திபு ஹத்தா யுக்தபு இந்தல்லாஹி கذாபன், எந்த ஒரு மனிதன் அவன் பொய்களை பேசிக் கொண்டிருப்பானோ அவன் பொய்களை பேசும் காலமெல்லாம் அல்லாஹுடைய இடத்தில் அவன் பொய்யன் என்று எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் எந்த ஒரு சூழலும் உண்மையை பேச வேண்டும். மார்க்கம் ஒரு சில நேரங்களில் பொய்யை பேசுவதற்கு அனுமதி தந்திருக்கின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் அதிகமாக உண்மையை காட்டிலும் பொய்யை அதிகமாக பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இன்னொரு ஹதீஸில் உண்மை என்பது எதற்கு ஒப்பாகும் என்பதாக நாம் இங்கு பார்க்கின்றோம். உண்மையை பேசும் பொழுது அது உங்களுக்கு அது நிம்மதியை கொடுக்கும். ஒருத்தவர்கிட்ட நம்ம தப்பே செஞ்சிருந்தாலும் அந்த தப்பை நம்ம மனமுவந்து ஏத்துக்கிட்டு நம்ம உண்மையை பேசும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் நான் உண்மையை பேசிட்டேன், யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற ஒரு நிம்மதியையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்கும். அதே போல நீங்கள் பேசும் பொய் என்பது உங்களை சந்தேகத்தை அதிகரித்து அதை உங்களுக்கு பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லும். இன்று நம்ம பார்க்கணும் இல்லையா, நம்மள ஒரு சில பேர் இருப்பாங்க, மார்க்கம் ஒரு சில நேரங்கள்ல பொய்ய பேசுறதுக்கு அனுமதி தருது. எங்க? இரண்டு சமூகத்தாருக்கு இடையே ஒற்றுமையை நிலவ வேண்டும் என்கிற காரணத்தில், அல்லது இரண்டு குடும்பங்களுக்கு இடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் ஒரு பொய்யை நாம் சொல்லலாம். என்ன, நம்ம அவங்கள பத்தி தப்பா சொன்னா கூட நீங்க தாங்க அவங்கள பத்தி தப்பா சொல்றீங்க, ஆனா உங்களை அவங்க நல்ல விதமா சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மையாமல் அவர்கள் மீது ஒரு அன்பு ஏற்படும். எனவே இரண்டு குடும்பங்களுக்கிடையே இரண்டு சமூகத்தாருக்கிடையே அன்பை ஏற்படுத்தும் பொருட்டு நாம் பொய்யை சொல்லலாம். ஆனால் இன்றைய சர்வசாதாரணமாக நாம் பார்க்கின்றோம், இரண்டு நண்பர்களுக்கிடையே பொய்யை சொல்லி அவர்களை பிளவுபடுத்தக்கூடியவர்களும் இரண்டு சமூகத்தாரிடையே பொய்யை ஏற்படுத்தி அந்த சமூகத்தாரை பிளவுபடுத்தக்கூடியவர்கள் தான் இன்று அதிகமாக காணப்படுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவிற்கு சொன்னா, ஒரு பைய நம்ம சொல்லாத ஒரு விஷயத்த இன்னொரு இடத்துல இவர் சொன்னாரு இன்னார் சொன்னாருன்னு சொல்லிடுவாரு. ஆனா அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ஹதீஸ்ல சொல்ற மாதிரி சந்தேகத்தை ஏற்படுத்தும். ஒருவேளை நம்ம சொன்ன பொய்யை இவரை போய் கிராஸ் செக் பண்ணியிருப்பாரோ, நம்ம சொன்ன பொய்ன்னு தெரிஞ்சிருமோ அப்படின்ட்டு அதை நம்பகத்தன்மை ஆக வேண்டும் என்கிற ஒரு நோக்கில் மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லுவார். அப்ப மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லும் பொழுது இவர் அல்லாஹுடைய இடத்திலே பொய்யன் என்கிற பட்டத்தை பெற்றதும் இல்லாமல் அந்த பொய் அவர்களை பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக காணலாம். எந்த அளவிற்கு உண்மையை சொல்ல வேண்டும்? ஒரு ஹதீஸ்ல இன்று ஓதப்பட்ட 11வது ஜுஸுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்றான் என்னன்னா, தபூக் போரை பத்தி நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த தபூக் போர்ல 3 சஹாபிகள், நிறைய சஹாபிகள் போர்ல கலந்துக்கல. அந்த சஹாபிகளோடு சேர்ந்த முனாஃபிக்குகளும் நிறைய பேர் போர்ல கலந்துக்கல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல 3 சஹாபிகள் ஏதோ ஒரு காரணத்தினால, அதாவது காரணம்லாம் இல்ல, அப்புறமா பிறகு போலாம் அப்படின்னு சொல்லி தாமதிச்சு போலான்னு இருக்காங்க. கடைசியில பார்த்தா போற நடைபெறல, எல்லாம் போனவங்க திரும்பி வந்துடுறாங்க. ஆனாலும் ரசூலுல்லாவோட சேர்ந்து அந்த போர்ல அந்த 3 சஹாபிகள் கலந்துக்கல. இந்த 3 சஹாபிகளை பத்தி தான் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றான். அப்ப
ஆனாலும் அவங்களுடைய மனசு வந்து தவிக்குது, ஆஹா நம்ம வந்து இப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லணுமே, அவங்க நம்மள்ட்ட கேட்பாங்களே அப்படிங்கிற சமயத்துல முனாஃபிக்குகள்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பித்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் எனக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு காரணம் ஆயிருச்சு, குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பெருப்படுதலை விட்டுறாங்க. இந்த சஹாபிகள் 3 சஹாபிகளும் உண்மையை என்ன நடந்தாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு, யா ரசூலுல்லாஹ் நாங்க போர்ல கலந்துக்கலான்னு இருந்தோம், அப்புறம் போலாம் தாமதிச்சுட்டே இருந்தோம், கடைசியில பார்த்தா எப்படியும் போர் ஆரம்பம் ஆயிருக்கும், இப்ப போய் புரோஜனம் இல்லைன்னு சொல்லி நாங்க கலந்துக்காம விட்டோம்ன உடனே ரசூலுல்லாஹ் கோவப்பட்டுட்டு என்ன சொன்னாங்க, மற்ற சஹாபாக்கள்கிட்ட இந்த 3 சஹாபிகள்ட்ட நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுறாங்க. ஒரு 50 நாள் கிட்ட அந்த சஹாபிகள்கிட்ட மற்ற யாருமே பேசல. எந்தெந்த சஹாபி அப்படின்னு சொன்னா, காபு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல ஃபராரத் இப்னு பகீமுன், இந்த 3 சஹாபிகள். இப்ப ரசூலுல்லாஹ் அவங்க மேல கோவப்பட்டுறாங்க. அந்த சபையை விட்டு கலைஞ்சி வரக்கூடிய சமயத்துல அங்க இருக்கக்கூடிய முனாஃபிகள்லாம் அந்த சஹாபிகள்ட்ட சொல்றாங்க, ஏன் தேவையில்லாம உண்மையை பேசி மாட்டிக்கிறீங்க, ஒழுங்கா எங்களை மாதிரி பொய்ய சொல்லி இருந்தா தப்பிச்சிருக்கலாம்ல, தேவையில்லாம இந்த மாதிரி உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்காதுல, தேவையில்லாம உங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் வந்திருக்காதுல அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல இவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இன்று ரசூலுல்லாஹ்விடத்திலே நான் எந்த ஒரு கெட்ட பேரையும் வாங்கிவிடக் கூடாது, இவர்களிடத்திலே நல்ல பேரை அடைந்து விட வேண்டும் என்று நான் இவர்களிடத்தில் பொய் சொல்லி கொண்டு தப்பித்து விடலாம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளைக்கு எல்லா முன்னாடியும் இந்த ஒரு சம்பவத்தை நிகழ்வுபடுத்தி எங்களை கேவலமா பாப்பானா இல்லையா? நாளைக்கு அல்லாஹ்க்கு முன்னாடி நாங்க கேவலப்பட்டு நிற்போமே, அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல இந்த விஷயத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். வஅல ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு, இந்த 3 சஹாபிகளையும் நாம் மன்னித்து விட்டோம் என்பதாக பதிவு செய்கின்றான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, உண்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. எந்த அளவிற்குன்னு சொன்னா, இன்னொரு ஹதீஸ்ல அல் கித்பு யக்குலுல் ஈமான், பொய் ஈமானை தின்றுவிடும். எனவே இன்னொரு ஹதீஸ்ல கூட ஒரு சஹாபி வந்து கேட்கக்கூடிய சமயத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், உண்மையிலே பொய் சொல்லக்கூடியவர்கள் முஃமின்களாக இருப்பார்களா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. அதாவது இன்னமா யக்தரில் கதிபல்லதீன லா யுமினூன பி ஆயாத்தில்லாஹ், அதாவது பொய் பேசக்கூடியவர்கள் ஒரு காலமும் அவர்கள் ஈமான்தாரிகளாக ஆக முடியாது. உண்மையிலேயே அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதும் பொய்யை பேச மாட்டார்கள் என்று இந்த ஆயத்து உணர்த்துகின்றது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, நாம் இன்று சர்வசாதாரணமாக மனைவிடத்திலே நல்ல பேரை எடுக்க வேண்டும், அல்லது குழந்தைகளிடத்தில் நல்ல பேரை எடுக்க வேண்டும், அல்லது குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பேரை எடுக்க வேண்டும், அல்லது இந்த சமுதாயத்தில் நல்ல பேரை எடுக்க வேண்டும் என்று சர்வசாதாரணமாக, அல்லது வியாபார நோக்கிற்காக ஒரு சரியில்லாத பொருளை அவர்களிடத்தில் விற்று தள்ள வேண்டும் என்கிற ஒரு அற்ப காரணத்திற்காக நாம் சர்வசாதாரணமாக பொய்களை பயன்படுத்துகின்றோம். ஆனால் இது கூடிய விரைவில் என்ன செய்யும், பொய்ய பேச 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 நம்முடைய ஈமான் அப்படியே அரிச்சிரும். ஒரு கட்டம் வந்துடும். என்னன்னு சொன்னா, அவர் வாயை திறந்தா உண்மையே வராது. இன்று நாம் கண் முன்னே ஒரு சில நபர்களை காண்கின்றோம், கோடிட்டு காட்டலாம், அவர்கள் பேசும்போதே தெரியும் பொய்ய உண்மை மாதிரி பேசுவாரு, உண்மையை பொய்ய மாதிரி பேசுவார். அவர் பேசுற 10 வார்த்தைகள்ல 9 வார்த்தை பொய்யாக இருக்கும், ஒரே ஒரு வார்த்தை உண்மையா இருக்கும். அதையும் சந்தேகத்தின் அடிப்படையில் பேசுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்களோடு நாம் நம்முடைய நட்புறவை ஏற்படுத்தி கொள்ள கூடாது. அல்லாஹ் உண்மையாளர்களோடு நீங்கள் இருங்கள் என்று நமக்கு சொல்கின்றான். எனவே உண்மையாளர்களை கண்டறிந்து நாமும் உண்மையாளர்களாக இருப்பதற்கு வல்ல அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.